ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி இப்ப நீங்க பார்க்குற அந்த எடிட்டிங் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகான ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எலைட் மோஷன்ற இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் நான் வந்து டெலிகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கீழயே நான் வந்து ப்ரீசெட் லிங்க் வந்து குடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வெரிஃபையிங் லிங்க்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில இம்போர்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட்ன்ற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு இம்போர்ட்டிங் சொல்லிட்டு இந்த மாரி வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகணும்னா, உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ டூ டைம்லைன்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி வந்து ஷோ ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நார்மல் இமேஜா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் லேயர் வரும்போது உங்களுக்கு ChatGPTல ப்ராம்ப்ட் போட்டு ஜெனரேட் பண்ண ஒரு நியூ இமேஜா இருக்கும். ஸோ இந்த இமேஜ நான் எப்படி ஜெனரேட் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ChatGPTன்ற அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பல் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, திரும்பி ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம், இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு டன்னுன்னு குடுங்க. டன்னுன்னு குடுத்துட்டு, லாங் பிரஸ் பண்ணி, நான் வீடியோ கீழயே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சென்டுன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணா உங்களுக்கு கிரியேட்டிங் இமேஜ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதே நீங்க பாய்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி பண்ணணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யங் வுமன்னுன்ட்டு ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அதில நீங்க வந்து வுமன எடுத்துட்டு மென்னுன்னு மட்டும் டைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து நான் கீழயும் குடுத்துடுறேன். பாய்ஸ்ன்ட்டு, கேர்ள்ஸ்ன்ட்டு ப்ராம்ப்ட்டும் குடுத்துடுறேன். நீங்க 2 பேருமே வந்து ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஈஸியா வந்து அந்த வுமன்ன்ற அந்த வார்த்தைய எடுத்துட்டு நீங்க மென்னுன்னு போட்டாலே போதும். உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து பாய்ஸ்க்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 2 இமேஜ் வந்து காட்டுது. இதில நம்மளுக்கு தேவையான இமேஜ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, நம்ப வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேல சேவ்ன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் சேவ்டுன்ட்டு மேல உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ அப்படியே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எலைட் மோஷன் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் இமேஜ் இருக்குல்ல, இத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த நார்மல் இமேஜ் லேயர வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணி, இப்போ நீங்க ஆட் பண்ணக்கூடிய இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப அப்படியே வந்து பேக் வந்துருங்க. இப்போ இதுல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இமேஜ் வந்து கரெக்ட்டா செட் ஆகல. ஸோ அதனால நம்ம இப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஏத்த மாரியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இப்ப அப்படியே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து வந்துருங்க. இதுல நம்ம எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணோமோ, அந்த இமேஜ்க்கான ஃபோட்டோ வந்து நம்ம இதே இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆனா வந்து ChatGPTல நம்ப எடிட் பண்ண அந்த இமேஜ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் குடுத்து, ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணி, ChatGPT இமேஜ வந்து நம்போ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு, நமக்கு ஏத்த மாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு ஏத்த மாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் வந்துருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இமேஜ் திரும்பி நார்மல் இமேஜ் லேயர கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் குடுத்து ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணி, இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜ செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் சிம்பல் குடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு, இப்போ வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்ப திரும்பி இப்போ நம்ம இந்த இமேஜ ஆட் பண்ணதுக்கப்புறம், இதே இமேஜ நம்ம ChatGPTல ஜெனரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜ வந்து இதுல வந்து ஆட் பண்ணிப்போம். இமேஜ்ல செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் குடுத்து ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணி, 2வதா ஆட் பண்ண அந்த இமேஜ்க்கான ChatGPT இமேஜ வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி பிளஸ் சிம்பல் குடுப்போம். குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து பேக் வந்துருங்க. திரும்பி 3 லேயரு. ஸோ இப்போ நார்மல் இமேஜ் செலக்ட் பண்ணி,
கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி லாஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு திரும்பி ChatGPTல ஜெனரேட் பண்ண அந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுவாக வந்து லைட்டாக வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போது இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கலன்னா, நீங்க ஃபாண்ட்டோடைய லிங்க்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடல் அப்படின்னு இருக்கும். கீழ பாய்ஸ்ன்னு இருக்கும். இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ அதனால மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடல் அப்படின்ட்டு பாய்ஸ்ன்ட்டு உங்களுக்கு லேயர் இருக்கும். இதில வந்து நான் வந்து இப்போ பாய்ஸ்ன்ற அந்த லேயர வந்து செலக்ட் பண்ணிட்டு, எடிட் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இப்போ பாய்ஸ்ன்ற அந்த இத வந்து நான் கேர்ல்ஸ்ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு மேல டிக் மார்க் குடுத்துடுறேன். ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் மேல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு எக்ஸ்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.